விக்ரம் படத்துல கமல் சொன்ன டயலாக்லயே உங்களுக்கு ரொம்ப புடிச்ச டயலாக் எது? அப்படின்றப்ப, எனக்கு டக்குனு மனசுல வந்து "ஒத்த பாத்துக்கலாம் வாடா" அப்படின்ற அந்த டயலாக் தான் அது. அந்த டயலாக் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. மீம்ஸ்ல நெறைய பேர் யூஸ் பண்ணாங்க. பட் அந்த டயலாக் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் வந்து நெறைய பேருக்கு அந்த டயலாக் அட்ராக்டிவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டரோட ஆட்டிட்யூட் வந்து அந்த டயலாக் மூலியமா வெளியில வரும். அதாவது "நீ யாரா இருந்தாலும் வா, நான் தனியா வரேன். நம்ம பாத்துக்கலாம். என்ன வந்து எதுவும் நீ பண்ண முடியாது." அப்படின்ற அந்த ஒரு தைரியம், அந்த பிரேவ், அந்த போல்ட்னஸ் அதெல்லாம் தான். பட் அது வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அந்த ஒரு பொறக்கிறப்ப அந்த கேரக்டருக்கு அந்த மாரி ஆட்டிட்யூட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜில வந்து யாருக்கு வந்து அந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டிட்யூட் எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே லேர்ன் டூ சர்வைவ் லோன்லினஸ். அதாவது ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ஹார்டஸ்ட் சிச்சுவேஷன்ல யாரையாவது ஒருத்தங்கள நம்பி அவங்கள வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. லெட்ஸ் சே உங்களுக்கு லவ் பிரேக்கப்பா இருக்கட்டும், இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் போறது எந்த மாரி ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த மாரி ஒரு ஹார்டஸ்ட் சிச்சுவேஷன்ல நீங்க திடீர்னு தனியா ஆகுறீங்க. அந்த தனியா இருக்கிற சிச்சுவேஷன்ல பிரேக் ஆகாம ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறீங்க. So that's what makes you a lone wolf. Think about it. Thanks.